ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். 11ஆம் இடத்தில் குரு வந்து அமர்வது, அந்த இடத்தில் குரு வந்து உச்சம் அடைவது பாக்கியம், அற்புதமான விடயம். தேனும் திணைமாவும் கலந்து தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போகிறதே. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு 3, 5, 7, 11ஆம் இடங்களை நல்லபடியாக சுபத்துவப்படுத்துவார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி பாவகம், 5ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம் உங்களுடைய களத்திரம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான அட்வான்டேஜ் உங்களுக்கு, அதாவது கண்டக சனி பகவான் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல சமசப்தமமாக இருந்து ராசியை பார்த்து தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த கண்டக சனி பகவானுக்கு ஒரே நேரத்தில் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. கண்டக சனி பகவான் உச்சகுருவோட வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் வாளை சுருட்டி கொண்டு நல்ல கனிவான அன்பான சனியாக செயல்பட போகிறார். திருமண தடைகள் விலக போகிறது. 7ஆம் இடத்திலிருந்து எல்லா தடைகளையும் அவர் தானே தந்து கொண்டிருந்தார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க போகிறது. அற்புதமான குரு பயிற்சி. உண்மையில 12 ராசிகள்லேயே கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய, பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய, சகோதர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய, பூர்வ புண்ணியம் செயல்படக்கூடிய, களத்திரம் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். நல்ல கான்டாக்ட், உங்களுடைய நெட்வொர்க் அதிகரிக்கும். நல்ல தொடர்புகளால வாழ்க்கையில முன்னேற்றமாக போகலாம். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களை நீங்கள் தேடி போன காலம் போய் உங்களை தேடி வரப்போகிறார்கள். சகோதரர்கள் உங்களுக்காக நிறைய நல்ல விடயங்களை செய்ய போகிறார்கள். சகோதர ஒற்றுமை மேலோங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் தெளிவாக இருக்கிறது. ஏதாவது பிணக்குகள் இருந்தால் இப்போது சரி செய்து கொள்ளலாம். அற்புதமான வாய்ப்பு. நல்ல தொடர்புகள், மனசுல ஒரு தைரியம். 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம். 3ஆம் இடம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் இருக்கும், சிறுதூர பயணங்கள் இருக்கும். சிறுதூர பயணங்களால நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்க போகிறீர்களோ அத்தனை பேரும் உங்களோட நட்பு பாராட்ட போகிறார்கள். உங்களுடைய அருகாமையை விரும்ப போகிறார்கள். முகத்துல தேஜஸ், ஒளிவட்டம் தோன்றும். கவலை, சோர்வு, மறதி, பிடிவாதம், குற்ற உணர்வு இது போன்ற அமைப்புகள் இருந்து அப்படியே வெளிவரப் போகிறீர்கள். சனி சாந்தமடைந்து விட்டார். கண்டக சனியாக செயல்பட மாட்டார். கனிவான அன்பான சனியாக செயல்பட போகிறார். திருமண தடைகள் அப்படியே விலக போகிறது. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் நல்லபடியாக பெற்றவர்கள் பெரியவர்களிடம் தெரியப்படுத்தி திருமணம் செய்து கொள்ளலாம். 7ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில இருந்த சிக்கல்கள் பிணக்குகள் எல்லாம் அப்படியே விலகி தவிடுபொடியாக போகிறது. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, பெயர் புகழ், பட்டம், பதவி எல்லாமே நல்லபடியாக கிடைக்க போகிறதே. அதிகாரம், பட்டம் எல்லாமே தேடி வரப்போகிறது. அற்புதமாக இருக்கிறது. 3ஆம் இடம் சாதாரணமான இடமா? பெரும்பாலானவர்களுக்கு காதல் பிறக்க போகிறது. 3ஆம் இடம் வலிமையாக இருக்கிற போது உண்மையான, நேர்மையான, தூய்மையான காதல் பிறக்கும். காதலில் இருப்பவர்கள் திருமணம் நோக்கி நகர முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிறது. 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் ஒரே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையில். குழந்தைகள் பற்றிய கவலைகளில் இருந்தவர்கள் அந்த கவலைகளில் இருந்து மீண்டு வர போகிறீர்கள். மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமா? குழந்தைகள் கிடைக்க வேண்டும் முயற்சி செய்கிறீர்களா? இப்போது நல்ல பலன் கிடைக்க காத்திருக்கிறது. இப்போது நீங்கள் மருத்துவத்தில் ஈடுபடலாம். புத்தி கூர்மை அதிகரிக்கும். இறை அருள் செயல்படும். முற்காலங்களில் நீங்கள் செய்த புண்ணியம் எல்லாம் இப்போது உங்களுக்கு பலன்களை கொண்டு வந்திருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் செயல்படுகிற போது மன அமைதி கிடைக்கும். ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பெயர், புகழ், பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் தேடி வரும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். அற்புதமாக இருக்கிறது. ரொட்டேஷன் மணி, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அதிகரிப்பதற்கான சம்பாத்தியம், சேமிப்பு எல்லாமே அதிகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில 12 ராசிக்காரர்கள்ல எந்த குறையுமே சொல்ல முடியவில்லை. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். 7ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இயங்க போகிறது.
ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே விலக போகிறது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அதாவது அப்பா வழி அம்மா வழி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் பிணக்குகள் எல்லாம் அப்படியே விலகி சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களோட புத்திசாலித்தனமே தெளிவாக செயல்படுமே. கண்டகச்சனி நேரடியாக ராசியை பார்த்து மறதி பிடிவாதம் இவற்றையெல்லாம் தந்து உங்களை அப்படி ஒரு விதமா அன்கம்ஃபர்டா வச்சிருந்தாரே. சனி பகவான் சாந்தம் அடைந்திருக்கிறார். 5ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வந்து விட்டது. 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். உங்களுடைய புத்தியில நல்ல புத்தி கூர்மை அதிகரிக்கும். எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்க வேண்டும் சரியான நேரத்துல சிந்தித்து சரியாக முடிவெடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனசுல நல்ல அமைதி இருக்கும். ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். என்ன சொல்ல எப்படி சொல்ல நல்ல வாய்ப்புகள் கனிந்து வந்திருக்கிறது. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு சரியான காலம். அதற்கு குரு பலம் வேண்டும். குரு பலமும் இருக்கிறது. 3ஆம் இடமும் வலிமையாக செயல்படுகிறது. பூர்வ புண்ணியமும் செயல்பட போகிறது. நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்து நல்லபடியாக புது முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்க போகிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. குடும்ப தலைவர்களுக்கு கையில நல்ல பணப்புழக்கம் இருக்க போகிறது. இன்னொன்னு சொல்லட்டுமா, 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ ஒருவராக தனித்து அமரலாம். கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். அற்புதமாக இருக்கிறது. எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கூட ஒரு 40% நன்மைகளை பெற்று விடுவீர்கள். நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு 90 மார்க் போட முடியும். அற்புதமான குரு பயிற்சி வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், துன்பங்கள் விலகக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய, உறவுகள் எல்லாம் உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய, குழந்தைகளின் வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது. வீட்டுல நல்ல மங்கள சுபகாரியங்கள் நடக்கும். மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் அப்படியே விலகும். உடல் ஆரோக்கியம் நோக்கி நகரும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமாக போகலாம். புத்தி கூர்மை அதிகரிக்கும். இறை அருளும் புத்தி கூர்மையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திறமைகளும் ஒரு சேர செயல்படுகிற காலம். சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி நல்லபடியாக கடகத்திலே வந்து குரு உச்சமடைந்து விருச்சிகம் மகரம் மீனத்தை பார்த்து சாந்தப்படுத்துகிறார். உலக அளவுல பார்க்கிற போது, அதாவது காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து உலகத்துல பலவிதமான அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உச்சகுரு காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சனி பகவானையும் சாந்தப்படுத்த போகிறார். உலக அளவிலும் சரி, கன்னியா ராசிக்காரர்களுக்கும் சரி, இண்டிவிஜுவலா நிச்சயமாக நல்ல குரு பயிற்சியாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சி பலன்களை எல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.